சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜி 471 நாட்களுக்கு பிறகு கடந்த வியாழக்கிழமை அவருக்கு ஜாமீன் கிடைத்தது. இதனை அடுத்துதான் அன்று மாலையே அவர் சிறையிலிருந்து வெளியே வருவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டன. அந்த வகையில் செந்தில் பாலாஜிக்கு பிணை உத்தரவாதம் கொடுப்பது தொடர்பான குளறுபடியால் இரவு 7:15 மணிக்குத்தான் அவர் வெளியே வந்தார். இதனை அடுத்துதான் அவர் அங்கிருந்த கட்சி நிர்வாகிகளை சந்தித்தார். பிறகு நேராக முன்னாள் முதல்வர்கள் அறிஞர் அண்ணா, கருணாநிதியின் சமாதிகளுக்கு சென்று மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்துதான் அவர் சென்னை மந்தவெளியில் உள்ள தனது வீட்டிற்கு செல்வார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவரோ சென்னை கதீட்ரல் சாலையில் உள்ள மாரிஸ் ஓட்டலுக்கு சென்றார். அங்கேயே தங்கி வருகிறார். அடுத்த நாள் தனது ஊர்க்காரர்கள், கட்சி நிர்வாகிகளையும் ஒருவரை விடாமல் நீண்ட நேரம் ஆனாலும் அவர்களையும் சந்தித்து பேசினார். மேலும் அவர்களது வாழ்த்துக்களையும் ஏற்றுக்கொண்டார். தனக்கு உடல் சோர்வாக இருந்த நிலையிலும் அவரால் தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் விட முடியவில்லை. இது ஒரு புறம் இருக்க, மந்தவெளியில் சொந்த வீடு இருக்கிறது, எம்எல்ஏ ஹாஸ்டல் இருக்கிறது. தனது நண்பர்கள் வேறு தன்னுடன் தங்கிக் கொள்ளுமாறு அழைத்தனர். ஆனால் செந்தில் பாலாஜி மாரிஸ் ஓட்டலில் தங்கி உள்ளது ஏன் என்ற கேள்வியும் எழுந்து வந்தது. மேலும் இதற்கு பின்னால் ஒரு சுவாரஸ்யமான கதையே இருக்கிறது. அதாவது ஒவ்வொரு அரசியல்வாதிகளுக்கும் ஒவ்வொரு இடம் ராசியாக இருக்கும். அந்த வகையில் செந்தில் பாலாஜிக்கு இந்த ஹோட்டல் ராசியானதாகவே அமைந்துவிட்டது. அதிமுகவில் இருந்தபோது மாரிஸ் ஓட்டலில் தங்கியிருந்த போதுதான் செந்தில் பாலாஜி சட்டசபை தொகுதி வேட்பாளராக ஜெயலலிதாவால் அறிவிக்கப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதேபோல் இந்த ஹோட்டலில் தங்கியிருந்த போதுதான் இவருக்கு அமைச்சர் பதவியும் கிடைத்தது. இதனால் இந்த ஹோட்டலை செந்தில் பாலாஜி சென்டிமெண்ட்டாக பார்க்கிறார். பவர்ஃபுல் அமைச்சராக இருந்து சிறை சென்ற செந்தில் பாலாஜி பல்வேறு விமர்சனங்களாலும் ஜாமீன் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தனது அமைச்சர் பதவியை அதிகார துஷ்பிரயோகம் செய்து வழக்கை தனக்கு சாதகமாக ஆக்கிக் கொள்வார் என எதிர்த்தரப்பு வாதம் செய்ததால் ராஜினாமா செய்தார் செந்தில் பாலாஜி. குறிப்பாக செந்தில் பாலாஜி ஜாமீனில் வெளியே வந்த நிலையில் அவருக்கு மீண்டும் அமைச்சர் பதவி கொடுக்கப்படும் என தகவல்கள் கிடைத்துள்ளன. அதற்கேற்ப அமைச்சரவையில் மாற்றம் ஏற்பட போவதையும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் மாரிஸ் ஓட்டலில் தங்கினால் தனக்கு மீண்டும் நல்லதொரு பயணம் கிடைக்கும் என செந்தில் பாலாஜி நம்புகிறாராம். இதனால்தான் வீட்டிற்கு செல்லாமல் ஹோட்டலில் தங்கியுள்ளாராம். இந்த நிலையில்தான் திமுக அமைச்சரவை மாற்றம் நடக்கும் என்ற தகவலும் வெளிவந்துள்ளது. அந்த அமைச்சர்கள் மாற்றத்தில் செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் அவருடைய மதுவிலக்குத்துறை, மின்சாரத்துறை ஒதுக்கப்படும் என்ற தகவலும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி ஸ்டாலின் மகனான உதயநிதிக்கும் துணை முதல்வர் பொறுப்பை வழங்குவதற்கான முடிவை ஸ்டாலின் எடுத்துள்ளார். ஏனென்றால் அடுத்த முதல்வர் திமுகவில் உதயநிதிதான் என்ற இறுதிக்கட்ட முடிவையும் ஸ்டாலின் எடுத்துள்ளதாக ஒரு தகவல் வெளிவந்து கொண்டிருக்கிறது. எதுவாக இருந்தாலும் இன்று நடக்கும் திமுக அமைச்சரவை மாற்றத்தில் அதிகாரப்பூர்வ தகவல்களை ஸ்டாலின் வெளியிடுவார் என்ற எதிர்பார்ப்பில் திமுகவினர் கொண்டாட்டத்தில் இருந்து வருகின்றனர்.